வணக்கம். நான் மகேந்திரன். உங்களுக்கு நான் இந்த காணொளி மூலமாக நேரடி வர்த்தகம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். நேரடி வர்த்தகம்னா என்ன, ஏன் அதை ஃப்யூச்சர் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க, நீங்கள் இந்த நேரடி வர்த்தகத்துக்கு வந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இதில் அளப்பரிய செல்வம் உங்களுக்காக குவிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே, ஆள் பிடிக்கிற வேலையா, இதன் மூலமாக நம்ம யாரும் ஏமாற்ற போகிறோமா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இந்த காணொலியில் காணலாம். எனக்கு இந்த நேரடி வர்த்தகத்துறையில் ஒரு 8 வருட அனுபவம். அதற்கு முன்னாடி நான் மொபைல் நெட்வொர்க், செல்ஃபோன் ரீசார்ஜ் அந்த நெட்வொர்க்கில் இருந்தேன். ஒரு 12 வருஷம் கழித்து நான் இந்த நெட்வொர்க், அதாவது நேரடி வர்த்தகம் அப்படிங்கிற இந்த கான்செப்டில், இந்த பிஸ்னஸில் நான் இப்போது மாதம் ஒரு 50,000 வரை சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கேன். எப்படி சம்பாதிக்கணும், என்ன இங்கே இருக்குது, எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல நேரடி வர்த்தகம்னா என்னென்னு பார்ப்போம். நம்ம இப்போது வெளியில் வாங்கிட்டு இருக்கிறது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், ஏற்கனவே இருக்கக்கூடிய மரபு வழி மார்க்கெட்டிங். அதில் நடக்கக்கூடிய பிஸ்னஸ் எப்படின்னா, ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு பொருள் C&F சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக நமக்கு ஒரு கடைக்கு வருது. அது சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ரீட்டைலர் இருக்கலாம். அங்கே நம்ம போய் பொருள் வாங்குகிறோம். இதுக்கு ஊடால அந்த பொருளை வாங்கிறதுக்கு நமக்கு ஒரு விளம்பரதாரர் மூலமாக நமக்கு விளம்பரம், அதன் மூலமாக நம்ம வாங்குகிறோம். ஃபேக்ட்ரியில் 100 ரூபாய்க்கு வாங்கினோம்னா இவங்களுக்கெல்லாம் கொடுத்தது போக நமக்கு பொருளாக வருது, கைக்கு சேரும்போது 200 ரூபாய்க்கு கிடைக்கும். இதே நேரடி வர்த்தகத்தில் வாங்க போனோம் அப்படின்னோம்னா, கம்பெனிலேருந்து ஃபேக்ட்ரி அவுட்லெட்டுக்கு வந்து நேரடியாக நமக்கு வந்துடுது. இதே நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடியவர் ஒரு நேரடி வர்த்தகர், அவர் ஒரு முகவராக செயல்படுறாரு. ஸோ 100 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய பொருள் தயாராகிற பொருள் நமக்கு 150 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்படி 150 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கிற அந்த பொருளுக்கான லாபம் நமக்கு பகிர்ந்தளிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அறிமுகப்படுத்துவதற்கும் பகிர்ந்தளிக்கப்படுது. இதுதான் இந்த நேரடி வர்த்தகத்தோட மெயினான கான்செப்ட்டு. நம்ம ஒரு பொருளை ரெஃபர் பண்ணுறதுக்கான கமிஷன். நீங்கள் நிறையா செல்லில் ரீசார்ஜ் பண்ணும்போது பார்க்கலாம், இந்த ரெஃபரல் பண்ணுங்கள், அந்த போனஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு தடவை மட்டும்தான் கிடைக்கும். அதே இது நேரடி வர்த்தகத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ஒரு நபரை அறிமுகப்படுத்துகிறீங்க, அவர் அந்த பொருளை வாங்குகிறாரு. அந்த பொருளை வாங்குறதன் மூலமாக உங்களுக்கு அவர் வாங்கக்கூடிய காலங்கள் முழுமைக்கும் அந்த கமிஷன் வருது. சரி, நேரடி வர்த்தகம், ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், ரெண்டில் உள்ள டிஃப்ரென்ஸில் பார்ப்போம். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் விலை அதிகமாக இருக்கும். ஏன்னா ஊடால நிறைய இடைத்தரகர்கள்லாம் இருக்காங்க, அதனால் விலை அதிகம். அதுபோக விலை அடிக்கடி ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் நிறைய டூப்ளிகேட்ஸ் கிடைக்கும். அப்போது உங்களுக்கு தரமில்லாத பொருளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில பொருட்களில் கலப்படம் ஈஸியாக பண்ணிடுறாங்க. மஞ்சத்தூளில் எலக்ட்ரோமீட்டர் சேர்க்காங்க, டீயில் நீங்கள் சாயப்பொடி சேர்க்குது, இப்படி நிறையா பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய கம்பெனி வெளிநாட்டு கம்பெனியாக இருக்குது. நம்முடைய வருமானம் ஃபுல்லாக வெளிநாட்டுக்கு போகுது. இந்த முறையில் நம்ம ஒரு நுகர்வோராக வாங்கும்போது நமக்கு எந்த விதமான வருமானமும் கிடையாது. அதே நம்ம நேரடி வர்த்தகத்தில் வந்தோம்னா வெளி மார்க்கெட்டை விட நமக்கு ஒரு 10% 20% சீப்பாக கிடைக்கி, நல்ல குவாலிட்டி. ஏன்னா கம்பெனிலேருந்து நேரடியாக நமக்கு பொருள் வந்துடுது. இதில் உங்களுக்கு ஒரு 20% வாங்குகிற பொருளோட விலையில் உங்களுக்கு வருமானமாக இருக்குது. ப்ராடக்டை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அதை பற்றி அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இதை நம்ம ஒரு வருமான வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஃபைனான்சியல் செக்யூரிட்டியும், உங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பும் கிடைக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில் நம்ம சொல்கிறது. நம்ம ஒரு நல்ல நேரடி வர்த்தக கம்பெனியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட், கம்பெனியோட ட்ராக் ரெக்கார்ட். கம்பெனி எத்தனை வருஷமாக இருக்குது, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்ன, அவங்களோட இன்ஃப்ரா என்ன, அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் மெயின். ரெண்டாவது, கம்பெனி சொந்தமாக தயாரித்தாங்கன்னா தான் நல்லது. அப்போ தான் விலை அடிக்கடி ஏறாமல் இருக்கும். ஒரு தயாரிப்பாளரை நம்பி இருந்தாங்கன்னா அந்த பொருள் விலை அடிக்கடி ஏறும், குவாலிட்டி மாறுபடும். மூணாவது, நமக்கு ஒரு கம்பெனி நேரடி வர்த்தகத்தை தருது அப்படின்னா அவங்க அந்த நம்ம கொடுக்கக்கூடிய கமிஷனை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டேபிளான இன்கம் பிளான் இருக்கணும். அது கவர்மெண்ட் என்ன நாம்ஸ் சொல்லுதோ அந்த நாம்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்ததாக நமக்கு கம்பெனி எஜுகேஷன் சிஸ்டம் கொடுக்கணும். அதாவது டூல்ஸு, நமக்கு ட்ரைனிங்கு, மீட்டிங்ஸ் மூலமாக நமக்கு அந்த ப்ராடக்டை பற்றி தெளிவாக நமக்கு என்ன தேவையோ, ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்டோ இல்லை ப்ராடக்டோ கொடுக்கும் அப்படின்னா அதை பற்றி முழுமையான அறிவு நமக்கு தேவை. அதை சம்மந்தமான
அனைத்தும் நமக்கு கம்பெனி தரணும். ரைட், ஓகே. இந்த மாதிரி உள்ள ஒரு கம்பெனி தான் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய அந்த ஆர்சிஎம்ங்கிற ஒரு கம்பெனி. இந்த ஆர்சிஎம்ங்கிற கம்பெனி எப்படி இந்த 4 கிரிட்டேரியாலையும் செலக்ட் ஆகி நமக்கு வருது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு கம்பெனியோட ப்ரொஃபைல் பார்ப்போம். ப்ரொஃபைலில் கம்பெனி வந்து ஃபேஷன் ப்ரைவேட் லிமிடெடுங்கிற கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணது 1977 பில்வாரா ராஜஸ்தான் வந்தது. இந்த ஃபவுண்டர் வந்து டிசி சாப்ரா அப்படிங்கிறவர். அவர் வந்து 2ஆம் காந்தின்னு அழைக்கப்படுறது. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு பொருளாதார சுதந்திரத்தை உருவாக்குவேன் அப்படின்னு அவர் வந்ததுனால. அடுத்து 1988 3 கோடி மீட்டர் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக டாப் 10 இருந்தாங்க இந்தியாவில். இவங்க 2000 ஆகஸ்ட் 15 டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் ஆர்சிஎம்ங்கிற ரைட் கான்செப்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு இதாக உள்ளே வராங்க. இப்போது இந்த வருஷம் 2024 அந்த கம்பெனி ஆர்சிஎம் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேரில் கம்பெனி உருவாயிருச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு 60,000 கோடியோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு 500 ஏக்கரில் ஒரு ஹெட் ஆஃபீஸோட இந்த கம்பெனி இருக்குது. இதுக்கு 150 டெப்போ மேலே ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது. இவங்க கடந்து வந்தது வந்து என்னென்னா 1927 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1927 ஃபஸ்ட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2000 ஆர்சிஎம்ங்கிற டைரக்ட் செல்லிங் கம்பெனியாக அதோட ஃப்ரான்ச்சாக ஓப்பன் பண்ணதாங்க. 2009 நடந்த நெட்வொர்க் சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளிலையும் ஃபினிக்ஸ் ப்ரோ மாதிரி எந்திரிச்சு வந்த கம்பெனி இப்போது 2024 ஆர்சிஎம் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஆலமரமாய் 600க்கும் மேற்பட்ட பொருட்களோட 150 டெப்போவோட 10,000க்கும் மேற்பட்ட பிக்கப் சென்டர்களுடன் ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு 4 கோடி மெம்பர்ஸை தன்னுள் கொண்டு அவங்களுக்கு மாதம் ஒரு நல்ல வருமானத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி தான் இந்த ஆர்சிஎம் கன்சியூமர்ஸ் ப்ராடக்ட் ப்ரைவேட் லிமிடெட். இவங்க ராஜஸ்தானில் இருக்காங்கன்னு நான் முதல்ல சொன்ன மாதிரி இவங்களோட ப்ராடக்ட்ஸு அவ்வளோ இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா எஃப்எம்சிசியில் இருக்காங்க, டெக்ஸ்டைல்ஸ் இருக்காங்க, ஆர்கானிக் ஃபார்மிங் வச்சுருக்காங்க, குட்டாட்டுங்கிற ஒரு வேகன் ப்ராடக்ட் அதாவது சைவ கறி வச்சுருக்காங்க, ஸ்டேஷனரிஸ் பேனா பென்சில் புக்கு நோட் புக் கொடுக்காங்க, ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் வெல்னஸ் கொடுக்காங்க, கீசோலுங்கிற லேடிஸ்க்கான ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் கொடுக்காங்க. பிளாஸ்டிக் ஐட்டம் போனாங்கன்னா பேக்கு, செப்பல், கிச்சன்ஸுக்கு தேவையான அத்தனையும் நம்ம ப்ரெஸ்டீஜோட டைப்பில் அதோட ப்ராடக்ட்டை கொடுக்காங்க. லீடிங் கம்பெனிஸோட டைப் வச்சுருக்காங்க, அதோட ப்ராடக்ட்ஸ் நிறையா வருது. இருக்கிறதுலேயே நெட்வொர்க்கில் முதல்ல பெயிண்ட் கொடுக்கக்கூடிய ஒரே கம்பெனி ஆர்சிஎம் மட்டும்தான். இவங்களுடைய ப்ராடக்ட் அத்தனையும் ஒரு 80% கம்பெனியோட ஓன் மேனுஃபேக்சர். ஸோ அந்த 2வது இதில் உங்களுக்கான அத்தனையும் கிடைத்துவிடும். கம்பெனியோட ஓன் மேனுஃபேக்சரில் கிடைக்கி ப்ராடக்ட் விலை கூடாது, குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்காங்க. ஸோ இதனால் நமக்கு ஒரு நல்ல நிரந்தரமான நல்ல பொருள், தரமான பொருள் கிடைக்கி. இப்போது நம்ம கம்பெனி பிளானை பார்த்தோம் அப்படின்னம்னா உங்களுக்கு நீங்கள் 4 விதமான இன்கம் பிளான் இருக்குது நமக்கு இதில். ஃபஸ்ட்டு செல்ஃப் யூஸ். நீங்கள் வாங்குகிற பொருள் மார்க்கெட்டில் வாங்குறத விட 20% ஸ்பாட்டில் டிஸ்கவுண்ட் ஆகி கிடைக்கும். ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல சேமிப்பே ஒரு வருமானம் தான். அதுபோக இந்த பொருளை நீங்கள் ரீட்டைல் சேல் பண்ணீங்க அப்படின்னா ப்ராடக்ட் டிபிக்கும் எம்ஆர்பிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் 20% இருக்கும். அது உங்களுக்கு ஒரு வருமானமாக உங்களுக்கு கிடைக்கும். 3வது டீம் பில்டிங். நீங்கள் ஒரு நண்பர்களுக்கு ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ரெஃபர் பண்ணது மூலமாக உங்களுக்கு டீம் போனஸ் கிடைக்கி. அது பெர்ஃபார்மன்ஸ் போனஸாக 22% வரைக்கும், ராயல்ட்டி போனஸாக 8% வரைக்கும், டெக்னிக்கல் போனஸாக 5% வரைக்கும் கிடைக்கும். அடுத்ததாக நீங்கள் ஒரு கம்பெனி ப்ராடக்டை வாங்கி வச்சு விற்று அதன் மூலமாக ஒரு வருமானம் எடுக்கலாம். அந்த வருமானத்துக்கு பிக்கப் சென்டர் அப்படிம்பாங்க. அதுக்கு 8லேருந்து 9.5% வரைக்கும் கம்பெனி வருமானம் தருது. சரி, இந்த மார்க்கெட்டிங் பிளானில் நான் டீம் பில்டிங் சொன்னேன் இல்லையா, அதில் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் 2 to 22% தராங்க, ராயல்ட்டி போனஸ் 3லேருந்து 8% தராங்க, டெக்னிக்கல் போனஸ் 1 to 5% தராங்க. இந்த க்ரோத் போனஸ் இருக்கு இல்லையா அப்படிங்கிறது என்னென்னா கம்பெனியோட டோட்டல் டேர்ன் ஓவரில் 1% உங்களுக்கு மாதமாகவும் இன்னொரு 1% வருஷத்துக்கு ஒரு தடவையும் தராங்க. அது மட்டும் இல்லாமல் மாதம் நீங்கள் 6 மாதம் தொடர்ந்து கண்டினியூஸாக பொருள் வாங்கும்போது அதுக்கு என்ன அளவுக்கு வாங்கியிருக்கீங்களோ அந்த பிவிக்கு ஈக்குவலாக டிபியில் உங்களுக்கு 7வது மாதம் அந்த கம்பெனி ப்ராடக்டை ஃப்ரீயாக தராங்க. இத்தனை விதமான
வருமானங்கள் கம்பெனி இந்த மார்க்கெட்டிங் பிளானில் உங்களுக்கு தராங்க. இது ஸ்டேபிளானது. ஒரு கடந்த மாதம் கோல்டு பின் அச்சீவ் பண்ணவர் ஒரு 25,888 ரூபா கமிஷன் வாங்கியிருக்கார். கம்பெனி டிடிஎஸ் பிடிச்சது போக மீதி அமௌண்ட்டை அவங்க அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணியிருக்கு. அதுக்கு எப்படி அப்படிங்கிறத நீங்கள் வரக்கூடிய இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் 2 to 22% சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒரு நபர் கம்பெனியில் ஜாயின் பண்ணி அவரோட டீமில் சேர்த்து ஒரு 5,000 பிவி வரை, பிவி அப்படின்னா பர்ச்சேஸ் வால்யூம், நீங்கள் வாங்கக்கூடிய 2 ரூபாய்க்கு ஒரு பிவி அப்படிங்கிறது ஒரு யூஸ்வலான கால்குலேஷன். இது சில பொருட்களுக்கு மாறும். அப்போது 5,000 பிவி 10,000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 5,000 பிவி கிடைக்கும். அதுக்கு ஒரு 2% கிடைக்கும். இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்லாபும் கம்பெனி ஒரு 2.5% அப்படிங்கிற அளவில் கூடுதலாக்கி உங்களுக்கு 3,50,000 வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸுக்கு உங்களுக்கு கம்பெனி கொடுக்கக்கூடிய போனஸ் அமௌண்ட்டை வந்து 22% கம்பெனி கமிஷனாக தராங்க. ஃபஸ்ட்டு 2% ஆரம்பிக்கக்கூடியது 4.5, 7, 9.5, 12, 14.5, 17, 18.5, 19, 20 வரை தராங்க. அடுத்ததாக என்னோடய இடத்துக்கு இன்னொருத்தர் வந்துட்டார். ராயல்ட்டியில் 21% எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஒருத்தர் அச்சீவ் பண்ணிட்டார் அப்படின்னா நமக்கான அந்த போனஸ் அப்படிங்கிறது ராயல்ட்டி போனஸாக மாறுது. நீங்கள் ஏ லெக்கில் ஒரு 3.5 லட்சம் பிவியும் உங்களுடைய பி லெக்கில் 1.5 லட்சம் பிவியும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3%. அதே இது உங்களுடைய ஏ லெக் 3.5, பி லெக்கில் 1.70 பண்ணிங்கன்னா 4.5% போனஸும், 3.5 லட்சம் பிவி ஏ லெக்லேயும் 2.60 பி லெக்லேயும் பண்ணிங்கன்னா 6% போனஸும், 3 லட்சம் பிவி ஏ லெக்கில் பி லெக்லேயும் 3 லட்சம் பிவி பண்ணும்போது உங்களுக்கு கம்பெனி 8% உங்களுடைய ஏஐ சைட்லேருந்து வரக்கூடிய பிஸ்னஸுக்கு 8% ராயல்ட்டி போனஸை தராங்க. இந்த ராயல்ட்டி போனஸ், டெக்னிக்கல் போனஸ் இதெல்லாம் பற்றி விரிவாக ஒரு காணொலி போடுவோம். இது ஒரு ஷார்ட்டான உங்களுக்கு அந்த கம்பெனி ஷார்ட்டாக எவ்வளோ கமிஷன் எப்படி தராங்க அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் இந்த காணொலியில் போட்டிருக்கேன். அதனால் குறையத்தான் இருக்குது. அடுத்ததாக டெக்னிக்கல் போனஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீழே 2 பக்கமும் 2 நபர்கள் ராயல்ட்டி அச்சீவ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு கம்பெனி டெக்னிக்கல் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து தராங்க. டெக்னிக்கலில் பெர்ல் அப்படிங்கக்கூடியது 2 பக்கமும் 5 லட்சம் பிவி வந்ததுன்னா உங்களுக்கு 5% வரும். இது அடுத்து ஸ்டார் பெர்ல் 10 லட்சம் பண்ணும்போது ஸ்டார் பெர்ல், அடுத்ததாக எமரால்டு, ஸ்டார் எமரால்டு அப்படின்னு உங்களுக்கு டைமண்ட் வரைக்கும் தராங்க. இந்த ஒவ்வொரு டெக்னிக்கலுக்கும் உங்களுக்கு மினிமம் ஒரு 70,000 1 கோடி ரூபாய் வரைக்கான கமிஷனை இந்தியாவில் இப்போவும் நிறைய பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. வாங்கக்கூடிய நபர்கள் ரெகுலர் மீட்டிங்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாங்குறத ப்ரூஃப் எல்லாமே நம்ம நேரடியாக பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த மாதம் நம்ம பிஸ்னஸ் வந்து 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 30ஆம் தேதி இல்லை 31ஆம் தேதி வரை நடக்கூடிய அத்தனைக்கும் நமக்கு கமிஷன், அதுக்கு அடுத்த மாதம் முதல்ல கமிஷனை தந்துடுறாங்க. நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியது வந்து விட்டர் லெவல், அதாவது ஓப்பனர். ஒரு சைடில் உங்களுக்கு டோட்டல் கமிஷன் வந்து 70,000 பிவி வரைக்கும் வருது. பி சைடில் ஒரு 20,000 பிவியும் மீதி 50,000 பிவி ஏலக்குலேயும் வந்ததுன்னா அது வந்து ஓப்பனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெவல் ஓப்பனர்லேருந்து அடுத்து ஈகிள், ரன்னர், வின்னர், ஸ்டார் அப்படிங்கிறது உங்களுடைய ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸுக்கும் கிடைக்கக்கூடிய பின் லெவல்ஸ். இந்த வைட்டல் லெவலில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு கம்பெனி இந்த க்ரோத் போனஸை தராங்க. அந்த க்ரோத் போனஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி வருதுன்னா, உங்களோட டோட்டல் டர்ன் ஓவர் மட்டும் இல்லை, கம்பெனியோட டோட்டல் டர்ன் ஓவர் அதில் 1% முதல் மாதமாகவும் அடுத்த 1% அடுத்த வருடத்தில் இந்த இயர் எண்டுலேயும் கம்பெனி வந்து உங்களுக்கு போனஸாக தராங்க. இது வைட்டல் லெவலில் நீங்கள் ஓப்பனராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி கொடுக்கக்கூடியது வந்து முதல்ல 1 பாயிண்ட், அடுத்து ஈகிளுக்கு 2 பாயிண்ட், ரன்னருக்கு 3 பாயிண்ட், வின்னருக்கு 4 பாயிண்ட், ஸ்டாருக்கு 5 பாயிண்ட். இந்த பாயிண்ட்ஸ் வேல்யூவுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு எவ்வளோ வேல்யூ, அந்த வேல்யூ அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். இதுதான் இந்த பிஸ்னஸில் நடக்கக்கூடிய நம்ம பார்க்கக்கூடியது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா ஸ்டாருக்கு மேலே கோல்டு, ஸ்டார் கோல்டு, பிளாட்டினம், ஸ்டார் பிளாட்டினங்கிற ராயல்ட்டி. இந்த ராயல்ட்டிக்கு 10, 11, 12, 13 நமக்கு பாயிண்ட் தராங்க. இந்த பாயிண்ட்டும் அதே மாதிரி நமக்கு கமிஷன் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகுது. அதுக்கடுத்து தான் டெக்னிக்கலுக்கு உங்களுக்கு வந்து
பெர்லில் ஸ்டார்ட் பண்ணி டைமண்ட் வரைக்கும் ஒரு 10லேருந்து 26 வரைக்கும் பாயிண்ட் தராங்க. சேம் இதே இது லட்சங்கள், பல லட்சங்களில் நம்ம போன வருடம், இந்த வருடம் முடிவில் எல்லோரும் வாங்கினாங்க. அதே மாதிரி அனைவரும் வாங்குவாங்க. இதுக்கு நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கம்பெனியில் 18 வயசு முடிஞ்சிருக்கணும். நீங்கள் ஒரு அசோசியேட் பையரை ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பேங்க் டீட்டெயிலு, பேன் கார்டு, மொபைல் நம்பரு, உங்கள் நாமினியோட டீட்டெயில், அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து ஃப்யூச்சரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்காக. இது வந்து எல்லாமே ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். இத்தனையும் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நபர்கள் இந்த பிஸ்னஸை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கோ இல்லை இந்த வீடியோவை உங்களுக்கு யார் ஷேர் பண்ணாங்களோ அவங்கள்ட்டே கேட்கும்போது அவங்க உங்களுக்கு இந்த பிஸ்னஸை பற்றி இன்னும் அதிகமான அளவு தருவாங்க டீட்டெயில்ஸ். ஓகே, வந்து இந்த காணொளியை கண்டு எனக்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் நன்றி. ஜேஆர்சிஎம், குட் ஆர்சிஎம். தேங்க்யூ ஆல்.